வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் இட்லி, இடியப்பம், தோசை, சப்பாத்தி கேட்ட பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காஞ்ச பட்டாணியை முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வந்திருக்கு. தேவையில்லாத எல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். அதனால் இந்த அளவு போதுமானது. இப்போ இதனுடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். 10 உருளைக்கிழங்கு, அதாவது பேபி பொட்டோட்டோ எடுத்துருக்கேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு குக்கரில் மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் வச்சிட்டேன். தொடர்ந்து 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதுக்கப்புறம் இதனுடைய 3 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், மராட்டி மொட்டு, கடற்பாசி, கிராம்பு, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, இது எது இருக்கோ அதை இதோடையே சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீல வாக்கில் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். இதனுடைய கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் இதோடையே சேர்த்துட்டு இதை ஒரு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்குங்க. இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு 2 பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக. திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 200 ml டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை திரும்பவும் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் தக்காளி வேகட்டும். இப்போ மூடியை எடுத்து பார்த்துடலாம். வெங்காயம் தக்காளினா நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதனுடைய நம்ம அதை அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அலசி ஊற்றியாச்சு. இப்போ திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதனுடைய மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அது அரை டீஸ்பூன் அளவுக்கும், கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா 4 புறமும் இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பட்டாணியை வேக வச்ச தண்ணியோடையே இதை சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுடலாம். இது நல்லா கிண்ண பிறகு ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்ச பேபி பொட்டோட்டோவையும் இதோடையே சேர்த்துக்கலாம். திரும்பவும் கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்குங்க. நல்லா இது சார்ந்து வரணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியோட நல்லா கலந்து வரும், மசாலாவும் சேர்ந்து வரும். இப்போ மூடி எடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்ந்து வந்திருக்கு. இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதனுடைய கஸ்தூரி மேட்டியை உள்ளங்கையில் கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சி இதனுடையே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது மேலே லேசாக தூவி விட்டுடலாம். இதனுடைய கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து தூவிக்கலாம். இந்தளவுக்கு போதுமானது. இதை ஒரு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அதையும் சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இப்போ சூப்பரான சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.